யாரது? யார தேடுறீங்க? ஐயா, ராமுடைய வீடு இதுதானே? ஆமா. நீங்க யாரு? நான் அவனுக்கு ரொம்ப வேண்டியவன். ராமு எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவங்க மாமா தான். அவரும் 2 நாளைக்கு முன்ன திடீர்னு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமு அந்த வேதனையை தாங்க முடியாம ஊரை விட்டே போயிட்டான். ஐயா, ராமு திரும்ப எப்ப வந்தாலும் சங்கர் வந்து தேடிட்டு போனான்னு சொல்லுங்க. நான் வரேன். நல்லது தம்பி. ஸ்டெல்லா, ப்ளீஸ் எனக்காக ஒரு உதவி செய்றியா? என்ன சாந்தி? நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு அவகிட்ட இருக்கு. அதை நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வரியா? என்ன இருந்தாலும் நீ அவளை மறக்கவே மாட்டேடி. என்ன செய்யறது? அப்படி பழகிட்டோம். கவலைப்படாதடி, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாய் பாய். ஸ்டெல்லா, அவ என்ன சொன்னாடி? அடடா, அவ உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா தெரியுமா? சாந்தி போட்டோ கேக்குறான்னு சொன்னேன், உடனே கொடுத்துட்டா. ஸ்டெல்லா, போயிட்டே வாங்கடி போலாம். சாந்தி, ஒலை கொதிக்குது, சீக்கிரமா அரிசி போடுமா. யாரது? நான் தான் பொன்னுசாமி வந்திருக்கேன். வாங்க 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 வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. கடையம்மா, நீங்க சொன்ன காரியத்தை கஷ்டப்பட்டு கச்சிதமா முடிச்சுட்டு வந்துட்டேன். மெதுவா பேசுங்க, உள்ள சாந்தி இருக்கிறா. ஏன் உங்க மகளுக்கு இதுல? அவளுக்கு இஷ்டம் இல்ல. எதுக்குமா இதெல்லாம் சொல்றான்? ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதாம்மா சொல்லும். அப்புறம் பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவை பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போகுது. அது சரி, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு ஒண்ணுமே சொல்லலையே. பையன் ரொம்ப தங்கமான பிள்ளை, குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். என்ன இருந்தாலும் பையனையும் ஒரு தடவை நேர்ல பாத்துட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. பிடிங்கம்மா. உங்க பேச்ச நம்பித்தான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நம்பிட்டீங்கல்ல, கவலை விடுங்க. நான் வரட்டுமா? என்னம்மா செய்யறது? உங்க அப்பா இருந்திருந்தா கவலையே இல்ல. இப்ப குடும்பம் இருக்கிற நிலைமையை நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆமா, இந்த மாடி ரூம வாடகைக்கு விட்டுதான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போதாக்கும். அப்படி இல்லம்மா, ஏதாவது உப்பு புளி செலவுக்காவது உதவட்டுமேனுதான். நீ உதவியா இருக்கும்னு நினைக்கிற? வரவங்களால 30 ரூபா